நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் சென்னையிலே நாள் ஒன்றுக்கு 900 எம்எல்டி அளவுக்கு தான் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 1040 எம்எல்டி கொடுக்குற அளவுக்கு குழாய்கள்லாம் பதிக்கப்பட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். குடிநீரை பொறுத்தளவு கூட நாம் கடந்த மொத்த கொள்ளளவு என்பது நமக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், குடிநீரை பற்றி தருவதை பற்றி எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. உடனடியாக எவ்வளவு தண்ணீர் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் சென்னை வாரியம் இருந்து கொண்டிருக்கிறது. மொத்த குடிநீருடைய கொள்ளளவு 13.22 டிஎம்சி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தேதியில் 15.5617 டிஎம்சி இருக்கிறது. எனவே தண்ணீர் அடுத்த ஆண்டு மாதம் 6வது மாதம் வரை 7வது வரை மழை பெய்கிற வரை நம்ம குடிநீர் சென்னையை பொறுத்தளவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வசதியும் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது. இதே கடந்த ஆண்டிலே இருப்பு என்று எடுத்து பார்த்தால் 10 டிஎம்சி 11 டிஎம்சி தான் இருந்தது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 6.5 டிஎம்சி கூடுதலாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. மாண்பு உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் குடிநீர் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். எந்த பகுதி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்முடைய அதிகாரிகளிடம் கலந்து பேசி உடனடியாக அந்த பகுதிக்கு கூடுதலாக குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.